உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தலைமையில் உயர்கல்வித்துறையை மேம்படுத்துவது தொடர்பான ஒரு கருத்து கேட்பு கூட்டம் சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே தமிழகத்தில் 3 கூட்டங்கள் நடைபெற்ற நிலையில் தற்போது 4வது கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், இந்த கூட்டங்களில் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் அடிப்படையில் வரக்கூடிய கல்வியாண்டில் தேவையான மாற்றங்கள் செய்யப்படும் என்று தெரிவித்தார். அதேபோன்று பல்கலைக்கழக மானியக் குழு பல்வேறு பரிந்துரைகளை அளித்திருந்தாலும் கூட அதனை அத்தனையும் தமிழக அரசு ஏற்காது என்றும், அவர்களுடைய பரிந்துரைகளை ஆய்வு செய்த பிறகே ஏற்கப்படுவதா இல்லையா என்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று இளங்கலை பட்டப்படிப்புகளில் சேர்வதற்கு நுழைவுத் தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தை ஏற்க முடியாது என்றும் அமைச்சர் கூறியிருக்கிறார். மேலும் இந்த பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கும், அதேபோன்று ஆராய்ச்சி மாணவர்களுக்கு சென்னை பல்கலைக்கழகத்தில் கட்டணம் அதிகப்படியாக உயர்த்தியதை திரும்ப பெறுவது குறித்தும் விரிவாக ஒரு மறுபரிசீலனை செய்யப்படும் என்ற கருத்தையும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார்.